ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்றேன். அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா தான் என் வீட்டுல இருக்க டெரஸ் கார்டன்ல நான் என்னென்ன வச்சிருக்கேன், கிரவுண்ட் கார்டன்ல என்னென்ன செடி வச்சிருக்கேன், அப்புறம் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் நான் வளர்க்குறேன், உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவும் இதுல நான் வந்து 70% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே என் வீட்டுல இருக்க எல்லாமே நான் மேக்சிமம் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திராட்சை செடி நான் ஒன்று வச்சிருந்தேன். அந்த திராட்சை செடி தான் நம்ம ஆல்ரெடி நான் மேல டெரஸ் கார்டன்ல இருந்து கிரவுண்ட் கார்டன்ல நட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அது வளர்ந்து வருது, நல்ல க்ரோத்திங் இருக்கு. மேக்சிமம் வந்து இது நான் வந்து வெளியே தான் வாங்கி வச்சது. ஒரு 40 ருபீஸ்க்கு ஒரு செடி வாங்கி அது நல்லா வந்துட்டு இருந்தா நான் அது சரியில்லாம போய் திருப்பி கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு திருப்பி அதை கீழே வச்சுதான் எனக்கு கொஞ்சமாச்சு நல்லா வளருது. அப்புறம் நமக்கு ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து நான் இப்போ வச்சதுதான் ஒரு 3 வீக்ஸ் இருக்கும். பூவோட தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா அதுல நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. இந்த பிஞ்சு கண்டிப்பா வர போறது இல்லை. இதுல ஒரே ஒரு காய் தான் எப்படி பிடிக்கும். அப்பா ஃபியூச்சர்ல என்ன இருக்குன்னு. அப்புறம் இந்த வாழைவரை எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா வாழைவரை ஒரே ஒரு செடியில இருந்து நிறையவே வந்துச்சு. அப்புறம் இது வந்து சிகப்பு கலர் கொய்யான், இதுவும் வந்து வச்சு கிட்டத்தட்ட 1 இயர் கூட ஆகல. நான் நல்லா வளருது, நீ அது காய்க்கும் போது சொல்றேன். அப்புறம் இதெல்லாம் வந்து நம்மளோட இன்டோர் பிளான்ஸ். இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் நான் வெளியில ஷேடான வெயில தான் வச்சிருக்கேன். டைரக்ட் சன்லைட் வைக்கல. டைரக்ட் சன்லைட்ல வச்சேன்னா அந்த கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கும். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வெளியே தான் சைட்ல, வீட்டோட சைட்ல வச்சிருக்கேன். இதுல நிறையவே வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ். எல்லாமே இன்டோர் தான். இன்டோர்லயும் வளரும், அவுட்டோர்லயும் வளரும். அப்புறம் இது வந்து இது ஆப்பிள், அதாவது வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்களா, ஜாம்பக்கா, அதுதான் இப்ப கிராப் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் இது இழந்த செடி மேலே ஒண்ணு இருக்கு, ஆனா இது கீழே ஒண்ணு சும்மா ஒரு பக்கெட்ல வச்சு விட்டுருக்கேன். அப்புறம் நம்மளோட ஆப்பிள் செடி இது விதையில இருந்து முளைச்சதுதான். ஆனா மேல கிரவுண்ட் கார்டன்ல ஃபர்ஸ்ட் டெரஸ் கார்டன்ல தான் வச்சிருந்தேன். இப்ப கிரவுண்ட் கார்டன்ல வச்சு பரவாயில்ல, நிறைய கிளைகள், பக்க கிளைகள் ஏகப்பட்டது இருக்கு, வந்துட்டு இருக்கு. இது எப்படியும் ஒரு 8 இயர்ஸ் ஆகும் காய் வர்றதுக்கு. இப்படிதான் இருக்கு அதோட இலை. ஆனா இது ஆப்பிள் செடி தான். நீங்க வேணா கூகுள்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது வந்து லங்கன் ஃப்ரூட். லங்கன் இருக்குல்ல, ரம்புட்டான் மாதிரி இந்த ஒரு வெரைட்டி. ஆனா இது நல்லா இருக்கும். அப்புறம் இது நம்மளோட கொய்யா செடி. நம்ம ஊருக்கு கொய்யா வந்து நிறையவே வரும், ஆனா எங்க லேண்ட்ல வந்து கம்மியா தான் வளருது, நான் பார்ப்போம். அப்புறம் இது வந்து ஒரு வாழை வந்து கொலை போட்டிருக்கு. அது வந்து மாடியில இருந்தே நான் வீடியோ எடுத்துட்டேன், அதனால அது விவிங் பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டா தெரியும். இது ரஸ்தாளி வாழை தான். அப்புறம் இதெல்லாம் ஸ்னேக் பிளான்ட். அப்புறம் லில்லி செடி எல்லாம் வந்து நிறையவே வச்சிருந்தேன். நான் மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவ்வளவா பண்றது இல்லை, இப்ப டைம் இல்லாததுனால ஏதோ அது பாட்டுக்கு வளருது. அப்புறம் ஒரு லோட்டஸ் வச்சிருந்தேன். இது என்ன கலர்னு தெரியல, பார்ப்போம். ஆனா பிங்க் கலர் தான் நான் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் கப்பி ஃபிஷ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன். அது பாட்டுக்கு வரும், குட்டி போடும், அப்படியே போயிடும். அப்புறம் இது நம்மளோட அத்தி செடி நிறையவே யாரோட பண்ணியிருக்கேன். இதுல எல்லாம் நிறைய ஒரு 15 காய் வந்துச்சு. ஒவ்வொன்றும் பழுக்கும் போது உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லாமே பழுத்ததுக்கு அப்புறம் கிராப் பண்ணி விடணும். அதே மாதிரி தான் இந்த இலந்த செடியை எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பூ வைக்குது. ஆனால் இது கிரீன் ஆப்பிள் பருன்னு சொல்லுவாங்க, பச்சை கலர்ல தான் இருக்கும். இதுவும் வந்து இப்போ கிராப் பண்ணி விட்ட பிறகு நிறைய பூ வைக்குது. நீ அது காயா வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன் கண்டிப்பா. இது நம்ம மாடி தோட்டத்துல இருக்க ரம்புட்டான் செடி. ஒரு பெரிய ட்ரம்ல வச்சிருக்கேன். இதுக்காகவே ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரம் வாங்கி அதுல நட்டு வச்சிருக்கேன். இங்க கிரவுண்ட் கார்டன்ல வச்சிருக்கேன். பட் வந்து இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா காய்க்குங்கிறதுக்காக நான் பெருசா வச்சிருக்கேன். அப்புறம் இந்த கேக்டஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கேன். அதுல நிறைய பக்க கிளைகள் எல்லாம் இருக்கு. அப்புறம் இதுவும் வந்து இதோட பேரு ப்ளூ விசில் வாட்டர் லில்லி. நல்லா இருக்கும், வயலட் கலர்ல. சும்மா வச்சாலே போதும், வருஷ கணக்குல பூத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வருஷம் வந்து ஆயுட்காலம், லைஃப் ஸ்பேன் வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் தாங்கும். அப்புறம் இது வந்து நம்மளோட டிராகன் செடியெல்லாம் இப்பதான் வந்து கட் பண்ணி விட்டு பரவாயில்ல மறுபடியும் வந்திருக்கு. நேற்றுக்கு மழை பெஞ்சிச்சு, அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மழையில இருக்க நைட்ரஜன் எல்லாம் உறிஞ்செடுத்து நல்லா க்ரோத்திங் இருக்கு. இது கீழே கிரவுண்ட் கார்டன்ல இருக்கக்கூடிய ரம்புட்டான் செடி. இதுவும் வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் மேல ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து அவகாடோ விதையம் போட்டு வளர்றதுதான். ஒரு 2 இயர்ஸ் ஆச்சும் ஆகும் விதை போட்டு வளர்றதுனால. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் காய்க்கும் போது எப்படின்னு பார்ப்போம்.
அப்புறம் மல்பரி செடியெல்லாம் கூட வச்சுருக்கேன். மல்பரி செடி வந்து இது வந்து நாட்டு மல்பரி தான், சின்னதாக இருக்கும், பழம் டேஸ்ட்டாக இருக்குது, நிறையவே காய்க்கும். இது வச்சு கிட்டத்தட்ட 3 months தான் ஆகுது. பார்ப்போம் எப்படி என்ன காய் காய்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு நிறையவே அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. நம்மளோட கிரவுண்ட் கார்டன், டெரஸ் கார்டனில் இருக்கிற செடிகள், பல செடிகள் எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 70% தான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டியிருக்கேன். இன்னும் இருக்கு ஒரு 30% வீட்டோட பின்னாடி சைட்லாம் நிறைய வச்சிருக்கு. அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.